கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 91 ஒரு அருமையான கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பை குறித்து அழகாய் எழுதப்பட்டுள்ள சங்கீதம். சங்கீதம் 121 மற்றும் 91 ஆகிய இந்த 2 சங்கீதங்களும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கின்ற பாதுகாப்பை குறித்ததாக இருக்கும். எனவே 91ஆம் சங்கீதத்தை எல்லாருமே நம்ம மனப்பாடம் செய்திருப்போம், அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இதில் அருமையான ஒரு வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால், வாஞ்சையாய் அதாவது வாஞ்சியோடு கூட, கர்த்தர் பேரில் ஒரு வாஞ்சை. சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறது என்று. கர்த்தரை நோக்கி வாஞ்சிக்கின்றது நம்முடைய ஆத்துமாவும் கூட கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். வாஞ்சையாக, அதாவது என்ன, விருப்பமாக, ஒரு ஏக்கமாக. எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் நேசம் வைக்கிற ஒரு நபர் மேலே எப்படி வாஞ்சியோடு இருப்பீங்க? நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படி அவங்கள நேசிப்பீங்க? எல்லாரிடம் அன்பாக இருப்பது ஒன்று, ஆனால் நம்ம நேசிக்கிற ஒரு நபரிடம் எப்படி நம்ம வாஞ்சியோடு இருப்போம் அப்படின்னு யோசித்து பாருங்கள். அதே போல் தேவனிடத்தில் நம்ம வாஞ்சியோடு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகின்றார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். விடுவிப்பேன்னா என்ன? தேவ பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் வாஞ்சியோடு இருக்கிறவர்களுக்கு இந்த பூமியில் வாழும் பொழுது ஏதோ ஒரு போராட்டம், பிரச்சனை என்று வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அவனை விடுவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். விடுவிக்கிறார், நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்கின்றார், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகின்றார். தானியேலுக்கு ஒரு போராட்டம் வந்தது. என்ன அப்படின்னா, தேவன் பேரிலே தானியேலுக்கு அவ்வளோ வாஞ்சை, அவ்வளவு விருப்பம். என்னதான் நாட்டில் சட்டம் இயற்றினாலும் நான் என்னுடைய தேவனை நான் அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் நான் எப்படி அவரை நோக்கி ஜெபம் பண்ணினேனோ, எந்த பக்கத்தில் நின்று எந்த பக்கத்தை பார்த்து நான் அவரை நோக்கி நான் ஜெபித்தனோ அதை நான் கட்டாயம் செய்வேன்ட்டு அவர் வைராக்கியமாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். வாஞ்சியோடு கூட வைராக்கியமாக இருந்ததை பார்க்கின்றோம். அப்போ அவருக்கு ஒரு ஆபத்து வந்தது, சிங்கக்கெபியில போட்டாங்க. கர்த்தர் அவரை விடுவித்தார் என்று பார்க்கின்றோம். ஆமே, கர்த்தர் மேல வாஞ்சையா இருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தானியேலை கர்த்தர் விடுவித்தார். அப்போ நம்ம வாஞ்சியோடு இருப்பது வெறுமனே அல்ல, அந்த வாஞ்சை இருக்கும் என்றால் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் தேவனை வாஞ்சிக்கும், அவரை புகழ் பாடும், அவரை துதித்து கொண்டே இருக்கும். தானியேல் குறித்து சொல்லப்படுகிறது அல்லவா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் என்று சொல்லி. அதே போல நம்ம வாஞ்சியோடு இருப்பதை எப்படி அவர் அறிந்து கொள்கிறார்? நம்முடைய உள்ளமும் நம்முடைய உதடுகளும் அவரை துதித்து கொண்டே இருப்பதினாலே. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி, அதனோடு கூட அவரை தேடுவதில்லை, அவருடைய வசனத்தின் பேரிலே தாகமாக இருப்பது. இப்படி நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆபத்து என்று வரும் பொழுது, ஒரு போராட்டம் என்று வரும் பொழுது அவர் நம்மை விடுவிக்காமல் இருக்கவே மாட்டார். கட்டாயம் அதிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறார், விடுவிக்கிறவராக வெளிப்படுகின்றார். அதனோடு கூட என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகின்றார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகின்றார். அவர் என் கண்மலை என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை அவர் தருகின்றார். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால, கர்த்தருடைய நாமம் என்ன, அவருடைய நாமத்திற்கு என்ன அதிகாரம் உள்ளது, அவருடைய நாமத்தில் எத்தனை மகத்துவம் உள்ளது, எவ்வளவு மகிமை உள்ளது என்று சொல்லி நம்ம அறிந்தாலே போதும். அறிந்தால் என்ன, சும்மா பேரளவில் அறிகிறதில்ல. இயேசு கர்த்தர் என்ற நாமத்தில் எவ்வளவு வல்லமையும் மகத்துவம் உள்ளது என்று அதை குறித்து அறிந்திருக்கிறபடியினால ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படிப்பட்டவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாமும் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாயிருப்போமா?
அவருடைய நாமத்தை குறித்து நாம் அறிந்தவர்களாக இருக்கிறபடியினால நிச்சயமாக நமக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே, இதோ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி அவன் என்னிடத்தில் வாஞ்சையோடு இருக்கிறபடியினால அவனை நான் தப்புவிப்பேன், அவனை விடுவிப்பேன் என்று நீ சொல்லுகிறீர் ஐயா. இதோ தகப்பனே, தேவ பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்துல வாஞ்சியோடு இருக்கிறபடினால இப்பொழுது அவர்கள் எந்த போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ நீர் அவர்களை விடுவிப்பீராக, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.